நேர்களை திருப்பதி திருமலை தேவஸ்தான அதிகாரிகளுக்கு ஒரு ரெஸ்டே இல்லாமல் போயிட்டு இருக்கு. கோவில் பணிகள்ன்றதை தாண்டி கடந்த சில காலமாக தொடர்ந்து எழக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒரு பெரிய தலைவலியை தேவஸ்தான நிர்வாகத்துக்கு மட்டுமில்ல, ஆளுங்கட்சியான தெலுங்கு தேசம் மற்றும் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காத முன்னாள் ஆட்சியாளர்களான YSR காங்கிரஸுக்கும் இது தலைவலி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. காரணம், தேவஸ்தானம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு. முந்தைய அரசு மேல தற்போதைய அரசு குற்றச்சாட்டு முன்வைக்குது. எங்களுக்கு முன்னாடி இருந்தே தப்பு நடக்குதுன்னு பதிலுக்கு அவங்க தற்போதைய அரசு மேல குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இப்படி மாறி மாறி பழி சொல்றாங்களே தவிர பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கலப்பட நெய்க்கான ஆர்டர் முந்தைய ஆட்சியில் தரப்பட்டுச்சு. கலப்படம்னு கண்டுபிடிச்ச பிறகும் இந்த ஆட்சியிலையும் அதே கலப்பட நெய் சப்ளையும் நடந்திருக்கு. இறுதியா அது நெய்யே இல்லைன்னு கண்டுபிடிச்சதுன்னு குழப்பத்துக்கு பஞ்சம் இல்லை. திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் தொடரும் இந்த ஸ்கேம் சர்ச்சைகள் பின்னணி பற்றி தான் இப்போ நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் இந்த லட்டு விவகாரத்தெல்லாம் தாண்டி இப்போ ஃபுல் ஃபோக்கஸ் வந்திருக்கிறது எங்கே அப்படின்ட்டு பார்க்கும்போது, திருப்பதி உண்டியல் காணிக்கை திருட்டு. இது ஒரு பிரஸ்டீஜான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இல்லையா? அதிக அளவிலான காணிக்கை குவியக்கூடிய ஒரு ஆன்மீக ஸ்தலமாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு 6-7 கோடி ரூபாய் வரைக்கும் காணிக்கை கொட்டக்கூடிய ஒரு இடமாக திருப்பதி திருமலை இருக்கிறது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் பிரைம் அக்யூஸ்ட் யாருன்னு நம்ம பார்க்கும்போது CV ரவிக்குமார் என்ற ஒரு நபர். ஒரு பெரிய உயரதிகாரியாக இருப்பார் நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. அங்கே திருப்பதி திருமலையில் இருக்கக்கூடிய பெரிய ஜிஆர் மடத்தில் கிளர்க்கு வேலையில் இருந்தவர் தான் ரவிக்குமார். 90களில் தன்னுடைய 20வது வயதுகளில் உள்ள நுழைஞ்சவர் 50வது வயது வரைக்குமே அங்கே தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இதில் ஒரு 10 வருஷம் கழித்து அவருக்கு ஒரு தைரியம் வருது, நம்மளால் இதில் கை வைக்க முடியும் அப்படின்னு. ஸோ 1 இல்லை 2 இல்லை 20 வருஷமாக உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியின் போது தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசை திருடிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. சும்மா இல்லைங்க, 100 கோடி ரூபாய் சொத்து மதிப்பை சேர்த்து வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த திருட்டு விவகாரம் வெளியில் வந்த உடனே சரி, அப்படி இந்த காணிக்கை திருட்டு 20 வருஷம் பண்ணிட்டு இருக்காருன்னா எப்படி அமலமாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த காணிக்கை எண்ணக்கூடிய அந்த வளாகம் இல்லையா, ரொம்ப பெருசு, 22,000 சதுரடி பரப்பளவு கொண்டது. அது மட்டும் இல்லாமல் 108 CCTV கேமராக்கள் சூழ்நிலை பகுதி. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு CCTV கேமராக்கள் இருக்க வாய்ப்பில்லை. இப்போ வந்து கடந்த 5-6 வருஷமாக இருக்குது CCTV கேமரா இருக்குனாலுமே எப்படி தப்பிச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வலுவாக எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் கடந்த ஏப்ரல் 2023 அங்க இருக்கக்கூடிய 108 CCTV கேமரால ஒரு கேமரா காட்டிய காட்சி என்ன மனுஷன் ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ் வித்தியாசமா இருக்குது, கோக்மக்கா இருக்காருன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு, அதாவது அந்த TTDக்கான ஒரு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு சந்தேகம் வர அதன் பிறகு அவர் பரிசோதிச்ச போது தான் அவர்கிட்ட $100 நோட்டுகள் 9 கண்டுபிடிக்கப்படுகின்றன. ஸோ மொத்தம் $900 பணம் அவர் மறைச்சு எடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் விசாரணையில தான் தெரிய வந்தது, அன்னைக்கு மட்டும் இல்லை, அவர் பல வருடங்களாக, இன்னும் சொல்ல போனால் 2 தசாப்தங்களாக அவர் வந்து திருடிக்கிட்டு தான் இருந்திருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காணிக்கை பணத்துல இருந்து அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கப்புறம் இந்த விவகாரம் வெளியில் வந்த உடனே இது பிரச்சனை பெருசாகுதுன்னு அவர் பயந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, மன்னிப்பு கேட்டது சமரசம் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு. தேவஸ்தானமும் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ லோக் அதாலத்தில் இந்த 2 தரப்புக்கும் இடையான ஒரு சமரசம் வருது. 7 சொத்துகள் கோவிலுக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது ரவிக்குமார் குடும்பத்தார் தரப்புல இருந்து. அதனுடைய மதிப்பு 40 கோடி ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. ஸோ பாருங்க, அவர் கொள்ளையடிச்சு சேர்த்த சொத்து 100 கோடி ரூபாய்க்கு மேல, அவர் பதிலுக்கு திருப்பி கொடுத்தது 40 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்து அப்படின்றதையும் இங்க நம்ம குறிப்பிட வேண்டியதா இருக்கு. காணிக்கை திருட்டு இப்போ மீண்டும் சர்ச்சையாக காரணமே. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி இது நடந்தது 2023 அப்படின்னும் போது இப்போ ஏன் மறுபடியும் லைம்லைட்டுக்கு வந்திருக்குன்னா, கடந்த மாதம் நவம்பர் 14ஆம் தேதி நடந்த ஒரு மர்ம மரணம். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் புகார்தாரராக இருந்த சதீஷ்குமார் என்ற ஒரு நபர் மர்மமான முறையில் மரணம் அடைஞ்சிருக்காரு. அனந்தபூர் ரயில்வே தண்டவாளம் அருகே அவர் பிணமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கார். இதனுடைய பின்னணி என்ன அப்படின்ட்டு விசாரணை போயிட்டு இருக்கும்போது தான் இந்த உண்டியல் திருட்டு விவகாரம், காணிக்கை திருட்டு விவகாரம் மீண்டும் வெளிச்சத்திற்கு வருகிறது. விசாரணை ஆந்திர உயர்நீதிமன்றத்துக்கு போது இப்போ உயர்நீதிமன்றம் எப்படி நீங்க வந்து செட்டில்மெண்ட்டுக்கு ஒத்துட்டு இருக்கலாம், இது எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு இப்போ இந்த விஷயத்தை மீண்டும் FIR பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. CID மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைய விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. தேவைப்படும் போது அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையோட உதவியையும் நீங்க நாடலாம். இந்த விஷயத்தை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அவர் அழுது புலம்பி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. இதுக்கு